6 பேர் பேசிய பிறகு ஒருவர் வந்து பேசுவது என்பது பெரிய சவால். நம்ம ஊர்ல எல்லாம் பட்டிமன்றம் 3 பேர் தான் ஒரு அணியில இருக்கும். ஆனா இந்த தமிழ் சங்கத்துக்கு இந்த பேச்சாளர்கள் மீது பாசம் அதிகம். அதனால அவங்க 3 பேரையும் கொண்டாந்து வச்சு எங்க 2 பேரையும் அதுக்கு பிறகு பேச வச்சிருக்கிறாங்க. பாசம் ஜாஸ்தியானா இப்படித்தான் இளைஞர் வரும், இக்கட்ட உண்டாக்கிறோம். அது வேற வழி இல்லை. அதுல என் நண்பர் சுந்தர் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினார். அவர் போட்டிருக்கிற ப்ளூ சட்டை மாதிரி தமிழ்நாட்டிலே சட்டை கிடையாது. அது அவருக்குன்னே செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஆனா அவரு தலைப்பை பெரும்பாலும் தீர்ப்பு சொல்றத நடுவர்கிட்ட விட்டுறணும். அவரே வந்த உடனே இவர் இப்படித்தான் தீர்ப்பு சொல்வார்ன்றாரு. அதானே எனக்கு பெரிய வேதனையா போச்சு. எங்க ஊர் கோர்ட்டுகள்ல தான் இப்படி பண்றாங்கன்னா இங்கேயுமா அதை மறந்து இங்க வந்திருக்கிறோம். சுந்தர் வந்து தீர்ப்பு அவர் அப்படித்தான் சொல்லுவார். இப்ப நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்கள நிறைய பேர் ஒருவேளை ஐயா அப்படி தீர்ப்பு சொல்லிட்டா கூட சுந்தர் சொல்லாதுதான் அவர் சொன்னார் சொல்வீங்களா இல்லையா? அதான் சிக்கல். அங்கதான் பாச கட்சி எவ்வளவு சிக்கல் உண்டாக்கி இருப்பாங்க. நம்ம அணிக்கு பேசுங்க. நான் போன 4 வருஷம் முன்னாடி நீங்க இப்படித்தான் பேசுனீங்க, 5 வருஷம் முன்னாடி இப்படித்தான் பேசுனீங்க. அதுவா பட்டிமன்ற தலைப்பு தெளிவா போட்டிருக்கு. இன்றைய சூழ்நிலை எல்லுன்னு போட்டிருக்கு. 4 வருஷம் முன்னாடி நான் போட்டிருக்கு. அதுல தலைப்பையே படிக்காம இது எல்லாத்தையும் விட சிறப்பு அவர் பேசினது அலெக்சாண்டர் கிமு 334. நல்ல வேலையா, உலகம் தோன்றும் முன்னால் மனிதன் குரங்காக இருந்தபோது அவன் மரத்துக்கு மரம் தாவும் போது அவனுக்கு பணமே தேவையில்லை, அவன் சலாலாவுக்கு வருவதற்கு எதுவும் தேவையில்லை. இப்படி எல்லாம் பட்டிமன்றம் பேசினா நாங்களாம் எதுக்கியா வந்திருக்கிறோம்? கிமு 334 அன்னைக்கு டாலர் இருந்ததா, ரியால் இருந்ததா? ஓமான்ல குடி தோண்டி இங்க இருந்து பெட்ரோல் எடுத்து வித்தாங்களா? அலெக்சாண்டர் பெட்ரோல் கார்ல போனாரா? என்னையா ஆச்சு உங்க அணிக்கு? அந்த அணி வந்து ஒட்டு மொத்தமா அந்த பிரசங்கம் பண்ற ஆளுங்க மாதிரி 3 பேர் வந்து ரொம்ப மோசம். சைக்கிளில் போனோம், விபத்தே இல்லை. அடுத்த வாரம் சுந்தர் சார் மதுரைக்கு வரணும். நல்ல சைக்கிளா வாங்கி அவருக்கு கொடுங்க. ஏறி 27 வருஷம் கழிச்சு மதுரைக்கு வருவாரு. என்ன நடக்குதுன்னே தெரியாம போறது மட்டும் ஒமான் ஏர்ல போவோம். அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல போனா தான் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஏன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல போறது இந்த டிக்கியில உட்காந்து வாங்கன்னு கூட்டு போவாங்க. உங்களுக்கு மட்டும் பிசினஸ் கிளாஸ் வேணும், அதுவும் ஒமான் ஏர்ல வேணும். நல்லா கவனிக்கிறாங்க. மற்றவங்க பூரா பெரிதாம சைக்கிள்ல போனோம். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? அலெக்சாண்டர் காசு காசு என்று நேசிக்காதீர்கள். காமராஜர் இருக்கிறாரு. இந்த 2 பேர் காமராஜர், அன்னை தெரசா, அப்துல் கலாம் 3 பேரை பற்றி சொன்னாங்க. இந்த 3 பேருமே கல்யாணம் பண்ணாதான் இருக்கு. அவங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரமாக சாப்பாடு போட்டாங்களா? இல்ல அன்னை தெரசா துறவியாக இருந்தால் கூட அன்னை தெரசா தனக்காக அல்ல சமூகத்துக்காக பணத்தை திரட்டினார்கள், நன்கொடை வாங்கினார்கள். மறந்துட முடியாது. வாங்கினார்களா இல்லையா? இங்க பேசினாரு ஜெபஷிஸ் சார். அவர் பேசும்போது சொன்னாரு, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்காக நீங்கள் நன்கொடை கொடுத்தீர்கள் சொன்னாரா இல்லையா? பணம் கொடுத்ததுனால தான் அது நடக்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியிலேயே பாரிகளையும் அதிகமான்களையும் தானே படமா காட்டினீங்க. பாசத்தை கொடுத்தவர்களா வாருங்கள் வாருங்கள் காட்டினீங்க. 2 பிள்ளைங்க விடிய விடிய வந்து திரும்ப திரும்ப நல்ல தமிழ்ல ஏன் பேசிச்சு? அவங்க ஸ்பான்சர் பண்ணலைன்னா நாங்க 3 பேரும் அங்கேயே இருந்திருப்போம். உங்க பாசம் உங்களோட இருக்கும், எங்க பாசம் எங்களோட இருக்கும். இத பேசுறதுக்கு காமராஜர், அன்னை தெரசா ரொம்ப கொடுமை இது. அதுல காமராஜர் மதிய உணவு போட்டாரு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன் போட்டாரு? தூத்துக்குடி டு திருநெல்வேலி அவர் கார்ல போகும்போது ஒரு ரயில்வே கிராசிங் முன்னாடி கார் நிக்கிறது. 2 பையன் மாடு மேய்ச்சிட்டு போறான். இப்போ அவர் பாக்குறாரு, அவனை கூப்பிடுறாரு. அவனுக்கு இவர் காமராஜர் முதலமைச்சர் தெரியாது. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் இலவசமா கல்வி கொடுத்துருக்கேனே, ஏண்டா படிக்க போலன்னு கேட்டாரு. அதுல ஒருத்தன் வெடிப்பானால் அவன் சொன்னா, மத்தியான சாப்பாடு நீயா போடுவேன்னா.
இந்த கேள்வி காமராஜர் இதயத்தை குடைந்தது. உடனடியாக நேத்து சுந்தரவடிவேலு கேட்டாரு, மதிய உணவு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டாலாவது இவன் படிச்சிருவானே அப்படின்னாரு. மாடு மேய்க்கிறது பாசத்தை பொழிகிறது தானே, மாட்டுக்கு பாசம் நமக்கு பாசம். ஏன் மதிய உணவு போட்டாரு? இப்ப பணம் இல்லை அப்படின்னு நேற்று சுந்தரவடிவேலு சொன்னப்போ காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு போட நான் முன் வருவேன். இதுதான் ஏன் காசு. சும்மா அங்க உட்காந்துக்கிட்டு ரியால எண்ணிக்கிட்டு எது நிரந்தரம் தெரியுமா? தாய்ப்பாசம் தான் நிரந்தரம். சுந்தர் சார் டெலிவரிக்கு 50,000 கட்டினா தான் டெலிவரி ஆகும். தாய்ப்பாசத்தை பார்ப்பதற்கு அந்த அம்மா சொல்லி டாக்டர் அம்மா சிசேரியன். அப்பா பாசத்துல தெரியல நிப்பான் பரிதாபமா, எவன் கடன் கொடுக்குறான்னு. காசு கொடுத்தா தான் சிசேரியன் சார், எங்க ஊருக்கு வாங்க. அவன் டெங்குல வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுத்து பரிதாபமா கிடக்கா. பாசத்தை பத்தி பேசுறாங்க. எங்க உங்க வீட்டுல தான் ரசம் வைக்கிறதுக்கே கம்ப்யூட்டரை பாக்குறாங்களே, என்ன பாசம் இருக்குன்னு நீங்க 3 பேர் வந்து பேசியிருக்கீங்க. ஏன் இவர் இவ்வளவு பரிதாபமா பேசுறாருன்னா, வீட்டுல நேரடியா சொல்ல முடியாதது மைக் போட்டு சில ஆண்கள் சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா ஆனி மேடம் அவங்க வக்கீல் இல்லையா, கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குறார்கள். கடவுளுக்கு லஞ்சம் யாருமா கொடுத்தா? கடவுளுக்கு யார் கொடுத்தா? கியூல போய் சீக்கிரம் நின்று பார்க்காம உடனடியா பாக்குறதுக்கு 100 ரூபா கொடுக்குறோம். இது கடவுளுக்கு லஞ்சமா? இப்போ உங்க வீட்டம்மா கூட்டிட்டு நீங்க இதுக்கு போங்க, ஸ்ரீரங்கம். இவருக்காருல ஸ்ரீரங்கத்துக்காரு நடுவில் போய் நில்லுங்க, 3 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்கறதுக்கு. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா முந்திக்கு போய் பார்க்கலாம். அந்த அம்மா சந்தோஷமா வருது, உங்களோட வந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கு. என் கூட வந்ததுனால நல்லா இருக்கு, 100 ரூபா கொடுத்ததுனால நல்லா இருக்கு. ரொம்ப மோசம். அதுல அந்த அம்மா சரி உண்மையிலே மேடம் இப்படிதான் நீங்க சொல்லணும். பணம் பணம் என்று ஓடுகிறீர்களே, கடைசியில் உங்களுக்கு என்ன சொந்தம்? 6 அடி மண்ணு தானே சொந்தம். இதுவரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. ஓமன் வர்ற வரைக்கும் இதுவரை ஒரு பெரிய சிந்தனை எனக்கு தெரியாது. இனிமே நீங்க யாரும் வீடு நிலம் வாங்காதீங்க, ஆளாளுக்கு 6 அடி மண் வாங்குங்க. வாங்கி கரீப் பருவத்துல கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க இந்த ஊர்ல, அந்த கூடாரத்தை அங்க போடுங்க. 6 அடி மண்ணு தானே கடைசியில நமக்கு வேணும். கூடாரத்தை அங்கேயே போட்டு அங்கேயே உட்காந்துக்குவோம் குடும்பமா. எங்கள் குடும்பம் 6 அடி மண்ணுக்கு தான் வாழ்கிறது. சலாலால கொஞ்சம் குளிரா இருக்கு, ஆனா அது இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கணும் நான் நினைக்கவே இல்லையா. ஏன் எங்க ஊரு வெப்பம் எங்களை ஒழுங்கா யோசிக்க வைக்கணும் இப்பதான் தெரியுது. 6 அடி மண். இனிமே நீங்க யாரு இந்தியால இடம் வாங்க கூடாது. நான் அப்பவே சொல்லிடுறேன், 6 அடி தான் அளந்து வாங்குங்க. சில ஆள் 7-8 அடி இருக்கும், சொல்ல முடியாது. தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி தான் சொந்தம்னு பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்கா. ஒரு சில ஆளுக்கு 8 அடி வேணும், போயிட்டு போகுது, நமக்கு கவலை இல்லை, நமக்கு 6 அடி தான். நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாட்டு பணம் இன்னொரு நாட்டுக்கு செல்லுமா? செல்லாது, செல்லவே செல்லாது. நாங்க என்ன அப்ப நான் ரூபா நோட்டு எடுத்து இங்க கடை கடையா போவே நினைச்சீங்களா? போய் மணி எக்ஸ்சேஞ்சில் மாத்தினா இந்த ரூபா கொடுத்துட்டு போறேன். மணி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்லம்மா. நீங்க துபாய் ஷாப்பிங் போயிருக்கீங்கல்ல எப்பயாவது? துபாய் ஏர்போர்ட்ல அங்க டாலர் வாங்கிக்கிறானே, இந்திய ரூபாய் கொடுத்தாலே சிரிக்கிறான். டாலரா மாத்திட்டு வா, அல்லது துபாய் திரமா மாத்திட்டு வா. ரூபாயை மாத்தலாம் மேடம், மாத்தினீங்கன்னா செல்லும். ரூபாயே இல்லாமல் நானும் என் மனைவியின் பாசக்காரர்கள் அப்படின்னு போனா ஜெயில வச்சிருவான். அவங்க சொன்னதுல எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க பாருங்க. நான் இத்தனை வருஷத்துல யாரும் எனக்கு சொன்னதே இல்லை. ராஜா சாருக்கு ஒரு அட்வைஸ், இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள். நான் எங்க ஊர்லயே சிரிக்கிறது இல்லை. என்னைக்கு நான் சிரிச்சிருக்கேன்? கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சிரிக்கவே முடியாம தெரியல. இந்த அம்மா ராஜா சார் இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள். சிரிச்சா இல்லையே, இவங்க மட்டும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சா பாசம் வந்துருமா? நான் மட்டும் சிரிச்சா ஏமா சிக்கல் வருது? உண்மையான பாசம் என்றால் எவர் சிரித்தாலும் அது பாசம் வெளிப்படணுமா இல்லையா? நீங்க சிரிச்சா பாசம், நான் சிரிச்சா மோசமா? அப்படின்னா உங்க பாசத்துல ஏதோ வில்லங்கம் இருக்கு. போங்கம்மா, ரொம்ப மோசம். அதுல இந்த இவர் என்ன செஞ்சாரு, அவங்க வீட்டம்மாவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாருங்க. அதுல இவங்களுக்கு என்ன வருத்தம்? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா, அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்காதீங்க.
முதல் தப்பு என்ன தெரியுமா? அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, நம்ம விட அவங்க பாசமா இருக்காங்களா இல்லையா செக் பண்றது. எப்பவும் அவ வீட்டுக்காரம்மா சொல்றது செய்யறதுன்றது வேற வழி இல்லை, கடமை. அது அவன் தானே செய்யணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு இங்க வந்து எங்களை போட்டு பாராப்படுத்தி என்னென்னவோ பேசியிருக்காங்க. அதுல அந்த முதல்ல ஒரு அம்மா பேசினாங்கல்ல, மல்லிகா இளஞ்சேரன், அவங்கள பத்தி ரொம்பவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இளஞ்சேரன் சார் பாவம், அவரே நொந்து உட்கார்ந்து அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டது அவர் தான். பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். கண்ணதாசன் பாட்டு எழுதினாராம், ஓசியில எழுதினாரு. ஓசியில எழுதினாராமா, அவர் ரூபா வச்ச பிறகுதான் பாட்டையே கொடுத்துருப்பாரு. அதானுங்க இப்பெல்லாம் இருக்கிற கவிஞர்கள் பெட்ரோல் பில்லெல்லாம் வந்து கையில கொடுத்தா தான் பாட்டை கொடுக்குறாங்களாம். தமிழ்நாட்டில் வந்து பாருங்க, அப்படித்தான் இருக்குமா. நிலைமை சரியில்லாம இருக்கு. அன்னை தெரசா பார்லருக்கு போகிறார்கள், என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணுங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு 13 கோடி, இன்னொருத்தர் பெங்களூர்ல 500 கோடி, இதெல்லாம் இருக்க. இந்த 2 கல்யாணத்தை பற்றி மட்டும் ஏன் நீங்க சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? தமிழ்நாட்டில் வேற கல்யாணமே நடக்கலையா? ஏன் சொன்னீங்க? பணக்காரர்கள் வீட்டில் எது நடந்தாலும் உலக பிரசித்தியாக செய்தியாகும். மதுரையில விசேஷ நாட்கள்ல முகூர்த்த நேரத்துல ஒரே நேரம் 150 கல்யாணம் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? 150 கல்யாணம் மீனாட்சி அம்மன் கோயில்ல. சமயத்துல பொண்ணு மாறிடும். கூட்டத்திலயா அவன் கூட்டு வந்த பொண்ணு ஒன்னா இருக்கு. சார் நான் போய் சொல்லலைங்க, நிஜம் நடந்திருக்கு. இல்ல சினிமாவே எடுத்திருக்காரு விசு சார். பொண்ணு மாறிடும், அம்பாள் கொடுத்ததுன்னு கூட்டு போயிடுவாங்க. அவன் நினைச்சதை விட இந்த பொண்ணு பாசமான பொண்ணா கூட இருக்கும். இது நடந்திருக்கு. அங்க வந்து கல்யாணம் பண்ணி வாசல்ல மனோரமா ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு, அங்க சாப்பாடு சாப்பிட்டு போறவனுக்கு என்ன சந்தோஷம் வரும்? 500 கோடி கல்யாணம் பண்ணவனை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. காரணம் பணம் இந்த ஊரில் பேச வைக்கும். சார் வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க மதுரைக்கு வாங்க அல்லது சென்னைக்கு வாங்க, வந்து ஏர்போர்ட் வாசல்ல, ஏர்போர்ட்ல விட்டு நீங்க இது இறங்குறீங்களா, அரைவல்ல ஒரு மாருதி காரோ ஒரு சாதாரண கார்லயோ வந்து இறங்குங்க, வண்டி அப்படி ஓரமா நிறுத்துங்க, போலீஸ்கார் வருவார், தூக் தூக் ஓடும், நிக்க கூடாது. நீங்களே ஒரு BMW வாங்க, ஜாகுவார்ல வாங்க. இப்போ இளஞ்சேரன் சார் ஒரு வண்டி வச்சிருந்தாரு, வால்வோவா, அதுல வாங்க, நோ பார்க்கிங்னு போட்டிருக்கோம், போலீஸ் நிப்பாரு, இந்த வண்டி அங்க நிறுத்துங்க, வந்து வணக்கம் சார், நீங்க நில்லுங்க சார். பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும். அதான் உண்மை. இன்னைக்கு என்ன தேவைன்னா பணம் தானே தேவை. இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏங்க உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர்கள் இல்லையா இந்தியாவில்? சொல்லுங்க, சொந்தக்காரர்களே இல்லையா? அவங்க வீடுகளில் விசேஷமே இல்லையா? இங்க பாசக்காரர்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சித்தப்பா வீட்டில் நடக்கிற அத்தனை விசேஷத்துக்கும் அங்க இருந்து அட்டன் பண்ணணும், இலை எடுத்து போடணும். சித்தப்பா வீட்டில் நடக்கிற அத்தனை விசேஷத்துக்கு முன்னாடி நிக்கணும். நீங்க எப்படி போறீங்க? ரொம்ப முக்கியமான கல்யாணத்துக்கு அதை விட முக்கியமா அவங்க கூப்பிட்டு இருந்து நமக்கு மொய் செஞ்சிருந்தா ஒரு ஆள் மூலமா கொடுத்து வரீங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு ஆள் போய் அட்டன் பண்றீங்க, அதுதான் முடியும். என்ன காரணம் என்ன? இங்க மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்கிறான், அமெரிக்கால இருக்கிறான், அவெல்லாம் ஏன் இந்தியாவுக்கு வர்றது இல்ல? ஏன் வரல? ஒரே விஷயம்தான், இங்க நல்ல வாழ்க்கை இருக்கு, வசதி இருக்கு. இந்தியாவில் அசதி இருக்கு. பாசம் இல்லாமலா இருக்கு. ஒரு 3 பேர் பேசி இப்போ ஒரு அம்மா வேற ரெடி ஆகிட்டு இருக்கு சார். ஒரு சில விஷயங்கள் அந்த அணி சொன்னதுல இந்த அம்மா ஆனி மேடம் சொன்னாங்க, ஒரு வீட்டில் திருடி விட்டார்கள், திருப்பதிக்கு போய் வந்த உடனே திருடி விட்டார்கள், 2 லட்டு தான் மிஞ்சியது, அவன் கீன்னு கிறுக்கனாக அலைந்தான். பணம் அவசியம் இல்லைன்னா அவ்வளவும் போய் 2 லட்டு மீந்த பிறகு அவன் என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பதி வெங்கடாச்சலபதி என்னை எப்படி காப்பாத்தி இருக்கிறாரு, இனிமேல் லட்டை பிட்டு பிட்டு நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் வயிறார சாப்பிடுவோம், போனது அப்படியே போகட்டும்னு சொல்லியிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போனேன்? பணம் தேவையில்லை என்றால் அப்படியே விட்டுற வேண்டியதானே? பணம் பாவ செயல்களை செய்ய தூண்டும் என்றால் உங்க அக்கௌண்ட்ல, அதுல யாரோ சொன்னாங்களே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், நீங்க சம்பாதித்து உங்க அக்கௌண்ட்ல தானே போடுறீங்க, அப்புறம் என்ன ஊர் பே அக்கௌண்ட்ல போடுவோம்? அதுக்கு அங்க வெயில்ல சம்பாதிச்சுட்டு இருக்கா? நாங்க சம்பாதிச்சாலும் எங்க அக்கௌண்ட்ல தான் போடுவோம். சார் பணத்தோட வேல்யூ எப்ப தெரியும்? நல்லா யோசிங்க, பணத்தோட வேல்யூ எப்ப தெரியும்? நவம்பர் 8, 2016 இவர் கூட சொன்னார், அன்னைக்கு தெரிஞ்சது எங்க பேங்க்ல. நானும் பேங்க்ல ரொம்ப காலம் வேலை பார்க்கிறேன். நவம்பர் 8, 2016 அதுக்கு முந்தின வாரம்
எங்க பேங்க்குகள் எல்லாம் திடீர்னு மேனேஜர் சொல்லுவாரு, போய் எல்லாம் அக்கௌண்ட் பிடிச்சிட்டு வாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு நான் நேரடியா எங்க வீட்டுக்கு எங்க பேங்க் பக்கத்துல இருக்கிற தெருவெல்லாம் போய் ஆளுகளை கூப்பிட்டோம். வீடு வீடா போய் வாங்க சார், பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, அக்கௌண்ட் இருக்கிறது நல்லது, பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு சொன்னோம். எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, சார் நீங்க டிவியில தானே பேசுறீங்க, இப்ப என்ன இந்த ஏஜென்சி எடுத்திருக்கீங்கன்றான். அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு இதுல ஏதோ கமிஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறான். நான் சொன்னேன், இல்லையா நான் அந்த பேங்க்ல வேலை பார்க்குறேன்னு. பேங்க்ல வேலை பார்க்குறாள், ஏன் பேங்கை விட்டு வெளியே வந்தீங்கன்றான். தெருவில் வந்து நாங்க கேம்பெயின் கேன்வாஸ் பண்ணதை கேவலமா நினைச்சாயா. அத்தனை பேரு நவம்பர் 10ஆம் தேதி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண நிக்கிறான். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா, ஒருத்தர் அக்கௌண்ட்ல 2.5 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்க்கு மேல போடக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. யாரெல்லாம் 2 லட்சத்துக்கு மேல போடுறானோ அவனுக்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்துடும். நிறைய பணம் வச்சிருந்தாங்க சார். முடியாம கிடந்த தாத்தா 88 வயசு இருக்கிறாள், அப்படி அச்சு தூக்க தூக்கிட்டு வந்தாங்க. எங்க பேங்க் மாடியில் இருக்கு. ஒரு அது வரைக்கும் அந்த ஆளுக்கு கஞ்சி கூட ஊத்திருக்க மாட்டான். அந்த பாச கட்சியில இருக்கிறாள் நிறைய அங்க இருந்திருக்கும். அவ்வளவு பேர் அச்சு தூக்க தூக்கிட்டு வந்து கைரேகையை நாட்டி ஒரு பாட்டியம்மாலாம் உட்கார்ந்து இருக்கு, தலை கிடுக்கிடுன்னு ஆடுது, எல்லாரையும் பார்த்து சிரிக்குது. நாங்க போய் இந்த கைரேகை வைக்கணும்ல, ஏன்னா அதுக்கு கையெழுத்து போட தெரியாது. கைரேகை வைக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்காது. நிஜமாவே அந்த பாட்டியை பார்க்க எனக்கு வேடிக்கையா இருந்தது. கடைசியில் அவ்வளவு வச்சுட்டு அது தலையில 2.5 லட்சத்தை கட்டிட்டு, நீங்க எல்லாம் நினைக்கலாம் எவ்வளவு பாசம் இருந்தாலும் ஒரு பாட்டி தலையில 2.5 லட்சம் போட்டாங்க. அவன் கீழே நாமினேஷன் போட்டு அவன் பேரை போட்டான் பாருங்க. அதுலதான் இருக்கு, நாமினேஷன் போட்டாங்க. காசு இல்லாமல் நாங்க நின்ன காலம் இருக்கு. அவன் காசுக்கு ஏடிஎம் முன்னாடி கியூல நின்று, எல்லாத்தையும் விட அன்றைக்கு இந்த நவம்பர் 10ஆம் தேதி நாங்க அப்பதான் பேங்க் போறோம், நிறைய கூட்டம் இருக்கு, கியூ போலீஸ் வச்சு கியூவை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா பணம் அவ்வளவு ஃப்ரீயா கிடைக்காது. 100 ரூபான்றது அன்னைக்கு பெருசு. பாரதி மேடம் மாதிரி மொத்தமா வச்சிருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க பர்ஸ் ஒன்று இருக்கு, அதுல கிளி ஜோசியக்காரன் கூட அத்தனை கார்டு இருக்காது, 32 கார்டு இருக்கு. அவ்வளோ கார்டு வச்சிருக்காங்க. எங்க எந்த கார்டை எடுக்கிறாங்கன்னே தெரியல. நமக்கு ரேஷன் கார்டே தர மாட்டேங்கிறான். அவ்வளோ கார்டு வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஆள் வந்து ரொம்ப வயசானவர் பாவம் போல வந்து நின்று என்னை இப்படி கூப்பிட்டாரு. அவர் வேற எதுவுமே கேட்கல, ஐயா ரொம்ப முடியலை, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஒரு நோட்டு தான் இருக்கு, இதுக்கு கொஞ்சம் மாத்தி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாரு. ஒரு 500 நோட்டு, அதாவது அது அன்னைக்கு செல்லாத நோட்டு. அவரை பார்க்க எனக்கு பகீர்னது. என்னடா இந்த மனுஷன் வெறும் 500 ரூபாய் நோட்டு, அதுதான் அவனுடைய மொத்த மூலதனம். அவன் ஆஸ்பத்திரிக்கு போறான், அங்க போனா என்ன ஆகும்னு தெரியாது, கியூல நிக்க அவன் உடம்பு ஒத்துழைக்கல, எனக்கு கொடுத்தாரு. ஒரு பார்த்து சரி போங்கன்னு நான் அங்க இருந்து கேஷியர்கிட்ட போய் வாங்கி 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். ஏன்னா இதை மாத்துறதுக்கு வேற வழி இல்லை. காசு இல்லாத போதுதான் காசோட அருமை தெரியும் மேடம். 3 பேர் அந்த அணியில உட்காந்துக்கிட்டு நடுவில் ஒருத்தரை வேற இப்படியே உட்கார வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேவலமா தெரியுது. 1 2 மட்டும் பெல் அடிச்சுட்டார் ஐயா. தபஷீஸ் ஐயா சொன்னது மாதிரி நாம பணத்துக்காக ஓடணும் அப்படின்னு நாங்க நினைக்கல. ஆனா அடிப்படையில பணம் தேவை. நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல யாராவது பாசமலர் படம் போட்டு பாத்தீங்கன்னா உங்க பயலுக்கு உங்களை என்ன நினைப்பாங்க? நேர்மையா சொல்லுங்க. பாசமலர் முழு படமும் போட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசுன்னு அவன் பயலுக்கு சைட்ல இருந்து என்ன தான் லூஸ் ஆயிட்டாரு. அவன் தான் அழுகுறான், இந்த ஆளியா அழுகுறாரு. ஏய் நாங்கெல்லாம் பாசம் மலர்டா அப்படின்னு போயா வேலையை பாரியா. பாசம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இப்போது வேடிக்கையாக போய்விட்டது. உண்மைதானுங்க அது. பாசத்தோடு வச்சிருந்தீங்கன்னா 2.5 வயசுல பள்ளிக்கூடம் அனுப்ப முடியுமா பிள்ளைகளை? பாசத்தோடு இருந்தால் அந்த பிள்ளைய இங்க ஓமான்ல படிக்கிற இருக்கிற பிள்ளைய இந்தியாவுக்கு அனுப்ப முடியுமா? யூகே அனுப்ப முடியுமா? படிக்க போய்த்தானே ஆகணும். உலகம் பறந்து விரிந்தது. அங்கங்கே போய் நீங்கள் வாழ்க்கையை தேட வேண்டும். அப்படித்தானே இருக்கிறோம். பாசத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இதுதான் உண்மை நிலை. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி யாராவது பாக்குறீங்களா? பாத்தீங்களா பாக்கலையா? எனக்கு பயங்கர வருத்தம் என்னங்க, நமிதாவையே பாத்ரூம் கழுவ விட்டாங்க. எவ்வளவு பெரிய கலை சேவை அந்த அம்மா செஞ்சிருக்கு. கடைசியில அதை விட கொடுமை என்னன்னா அந்த அம்மாவுக்கு பொருந்தாத உடைகளா போட்டு வேற விட்டாங்க. அது பாவம் யாது. அந்த அம்மா பாத்ரூம் கழுவுது. இன்னும் நிறைய பேர்
அவனே சமைக்கிறான், அவனே சண்டை போட்டுக்கிறான், அவனே அழுகிறான். ஏன் சொல்லுங்க? ஏன்? கவனிச்சீங்களா? உங்களை யாரையாவது ஒருத்தரை இப்ப நான் சொல்றேன், அந்த அணியில் இருக்கிற 4 பேரையும் 100 நாள் போயிடணும், வெளி உலக தொடர்பு கிடையாது, மொபைல் கிடையாது, சொந்தக்காரங்களை பார்க்க முடியாது, நீயே சமைக்கணும், நீயே சாப்பிடணும், மொத்தமா இருக்கணும், அடிக்கடி சண்டை போடணும். நாங்க சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆளை காலி பண்ணணும், அப்புறம் திரும்ப அவரை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம யாராவது ஒத்துக்குவோமா? இங்க கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? ஆனா பணம் கொடுக்கிறேன் என்ற பிறகு பிரபலங்களே அதற்கு போக தயாராக இருக்கிறார்கள் என்றால், பணம் நீ செய்ய விரும்பாததை கூட செய்ய வைக்கிற ஒரு உலகமாக இது இருக்கிறது. அதுல வேடிக்கை என்ன தெரியுமோ? எல்லாரும் பணத்துக்காக போனாங்க, ஆனா உள்ள போனோடனே அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பின்னு அவ்வளவு பேர் கட்டி கட்டி பிடிக்கிறாங்க. பணத்தை முன்னாடி வைத்தால் பாசம் கூட வந்து விடுகிறது இல்லையா? நீங்க அக்கா மாதிரி. ஐயோ, இந்த உலகம் வேஷத்தை போட்டுக்கொண்டு பாசம் என்று சொல்லுகிறது. நீங்க பணத்துல சரியா தப்பா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கான், அதுக்கு உள்ள போட்டு தான் எடுக்கிறான். சரியில்லைன்னா கூப்பிட்டான், இது செல்லாது, இது கள்ள நோட்டுன்றான். ஆனா பாசத்தில் எது சரி எது தவறு என்று கண்டுபிடிப்பதற்கு இன்னும் மிஷின் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பல நேரங்களில் வேஷங்கள் கூட பாசம் என்று இந்த ஊரிலே ஒரு வேடிக்கை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால், பணம் இருக்கிற வரை உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. வயசான ஆளுகளுக்கு இது இங்க இருந்து சம்பாதிச்சு அங்க அனுப்புறவங்களுக்கு சொல்லிடுறேன், யாரையும் நம்பி அடுத்தவன் பேர்ல பணம் போடாதீங்க. அது மச்சானா இருக்கலாம், மகனா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், உங்க பேர்ல உங்க அக்கௌண்ட்ல போட்டு பத்திரமா வைங்க. வச்சிங்கன்னா ஒரு 30 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஆஞ்சி ஓஞ்சி இந்தியாவுக்கு போனீங்கன்னா உங்களை வரவேற்க ஆள் இருக்கும். ஏன்னா இங்கிருந்து போகும்போது லூலுவுக்கு போகாம இந்தியா போன ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். கேரி ஃபோர் லூலுவுக்கு போகாம யாராவது போனீங்களா ஐயா? வெறுமனா நீங்க ஒரு 2 தடவை போய் பாருங்க. நீங்க 2 தடவை போய் பெர்ஃப்யூமு அது இதுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் சில ஆளுகளுக்கு சில ஸ்பெஷல் சரக்கெல்லாம் இருக்கு. மச்சான் வரோம் அப்படின்னு போவான். நீங்க அங்கிருந்து போய் 2 பெட்டி நிறைய பாசத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஆளுக்கு 1/2 கிலோ அள்ளி தருகிறேன்னா ஒரு போய் அடுத்த தடவை உங்களோட பேச மாட்டான். அதனால அந்த கட்சி ரொம்ப பெரிய கட்சிங்க. ஏன்னா பாச கட்சி அறிவுரை சொல்லும். 4 பேரை வரப்போறாங்க. இன்னொரு அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கங்க. எப்படி இருந்தாலும் உங்க காசை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பர்ச கவனமா வச்சுட்டு தான் இங்க வந்து பேசுறாங்க. நீங்களும் அப்படி கவனமா இருந்தீங்கன்னா புத்திசாலியா பொழப்பீங்க. பாசம் என்று சொல்லி ஏமாற்றியவர்கள் காலம் காலமாக உண்டு. அந்த ஏமாற்று வழியில் போய்விடாதீர்கள். பணத்தை சேருங்கள், பணத்தினை பெருக்கு, செய்க பொருளை. நான் திருவள்ளுவர். பணத்தினை பெருக்கு. பாரதி சொன்னார், எங்க போனாலும் பணம் தான் இந்த உலகத்தை ஆளுகிறது. பணம் இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை ஒரு நாளும் மதிக்காது. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் என்று கண்ணதாசன் எழுதி வைத்தார். மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வளவு நேரம் 20 நிமிஷம் பேசியிருக்காரு. நல்ல நீங்க கேட்கறதுனால ரொம்ப அனுமதி கொடுத்துட்டோம். நல்லா கேட்குறீங்க. என்ன பிரச்சனை? இப்ப பாரதி பாஸ்கர் பணத்தை இருக கட்டி வச்சிருக்க, எத்தனை காடு வச்சிருக்கோம்னு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அதாவது கூட இருந்து பார்த்துருக்காரு. இத்தனை காடு கையில் இருக்கே. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் ஒரு காடு வச்சிருப்பா. பெரிய சிக்கல் தான். வாங்கம்மா வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் ஐயா அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, மிகச்சிறப்பாக தமிழ் நெஞ்சங்களை இங்கே இணைத்து இந்த மாபெரும் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சலாலா தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அத்தனை ஆன்றோர்களே, பெரியவர்களே, அரங்கத்தை நிறைத்திருக்கின்ற அன்பு தமிழ் நெஞ்சங்களே,
சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, வணக்கம். ராஜா சார் வந்து பணத்துக்காக இவ்வளவு தூரம் வரிஞ்சு கட்டி பேசுறத பாக்குற போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. இவர் பாருங்களேன், என் பர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்க. இந்த லட்சணத்துல அவர் வந்து ஆனிக்கு அட்வைஸ் பண்றாரு, அடுத்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு நீங்க பார்க்க கூடாது, அவங்களாவது அடுத்த வீட்டுல தான் என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. நீங்க பக்கத்துல உட்கார்றவங்க பர்ஸ்ல என்னென்ன கார்டு இருக்குன்னு பாத்துருக்கீங்க. நீ எடுத்து பார்க்கும்போது பார்த்துருப்பாருமா. இதுல அவருக்கு அட்வைஸ், அந்த சாருக்கு சுந்தரா அவர் பேர் என்ன, சுந்தருக்கு அட்வைஸ், நீங்க ஏன் ஓமானார்ல போறீங்க, நீங்க ஏர் இந்தியால போக வேண்டியது தானே. நாங்களாம் ஏர் இந்தியால தான் வந்தோம். ஏர் இந்தியால நாங்க வரோம். அந்த அக்கா இருக்குல்ல, அந்த ஏரோஸ்டஸ் அக்கா, அது ராஜா சார் அப்படி கவனிக்குது. இல்ல நடுவர் ஐயாவுக்கு ஒரு கூடவே 4.5 மணி நேரமும் ஒரு சரியான இலக்கிய கம்பெனி கிடைச்சது. இவரை வந்து அந்த அக்கா அப்படி கவனிக்குது. எப்படி கவனிக்குதுன்னா, அவங்க கொடுத்த அந்த ஒரு சாப்பாடுன்ற பேர்ல ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அதை பார்த்த உடனே இது சரியில்லையன்றாரு. உடனே பிசினஸ் கிளாஸ்ல கொடுக்கிற அந்த சாப்பாட்டை அவருக்கு மாத்திரம் ஒரே ஒரு பாக்கெட் கொண்டு வந்து கொடுக்குது. பக்கத்திலேயே பரிதாபமா நான் ஒரு ஜீவன் இருக்கேன்னு, என்னடா என்ன யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க, இவரை மாத்திரம் அந்த அக்கா அப்படி கவனிக்குதுன்னா அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு, மதுரைக்காரங்கள்லாம் பாசக்கார பயலுகன்னு. இல்ல எனக்கு ஏன் இவ்வளவு வெகமெண்டா பாசம் என்பதற்கு எந்த விதமான மதிப்பும் இந்த சமூகத்தில் கிடையாதுன்னு இவங்க 4 பேர் பேசியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அல்ல ராஜா சார் பேசுற போது சொல்றாரு, அன்னை தெரசாவே நன்கொடை வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல நன்கொடை வாங்கியவர்களினுடைய பட்டியல்னு நீங்க எடுத்தா கோடிக்கணக்கா இருக்கும். யாருடைய பெயரும் நினைவில் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்காக கை நீட்டிய ஒரு அன்னை தெரசா அவருடைய மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து நினைக்கப்படுகிறாருன்னா என்னங்க காரணம்? அவர் மனசிலே இருந்த பாசம் அந்த நன்கொடையை புனிதமாக்கி விட்டது. அதுதானே காரணம். அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாதவங்க. இப்ப என்ன பட்டிமன்றத்துல என்ன கல்யாணம் செய்தவர்களில் இன்றைக்கு தேவைன்னு போட்டிருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து தானே பட்டிமன்ற தலைப்பு. புத்திசாலித்தனமா பேசுறதாவே நினைச்சிட்டு ஒருத்தர் உட்காரக்கூடாது எப்பவுமே. அதுல வேற இந்த அம்மா சொல்லுது, இந்த முதல்ல பேசின ஜாஸ்மின் அம்மா சொல்றாங்க, ராஜா சாரை பாருங்க பணக்காரருக்கு வந்து பொண்ணு கொடுத்துருக்கா, ரஜினி சாருக்கு பொண்ணு. அம்மா 10 வருஷம் ஆச்சுமா படம் வந்து, ஸ்ரேயாவே பாதி பாட்டி ஆயிடுச்சு. இன்னமும் அதையே சொல்லி பணக்கார ரஜினி சாருக்கு பொண்ணு கொடுத்ததுனால சிரிச்சுட்டே இருக்காராம். பின்னாடி இருக்கிற பேனரை பாருங்க, அவர் சிரிக்கிறாரா? நான் தான் சிரிச்சுட்டு இருக்கேன், ஐயா சிரிச்சுட்டு இருக்காரு. உம்முன்னு ஒரு ஆள் உட்காந்துருக்கு, அவங்கள பார்த்து இவர் சிரிக்கிறாங்கன்றாங்க. இந்த அணியே இன்னைக்கு இப்படித்தான் கோக்குமாக இருக்கு. அவங்க ராஜா சார் கேட்கிறாரு, நீங்க 100 ரூபாய் கொடுத்து ரங்கநாதர் தரிசனம் காட்ட உங்க மனைவியை கூட்டிட்டு போனாதான் ரொம்ப நல்லா தரிசனம் இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்களாம். இது என்ன மதிப்பீடு? இது சுவாமியை பார்க்கறதுக்கு போற போது சில பேர் லைன்ல நிக்கிறாங்க, சில பேர் காசு கொடுத்துட்டு சீக்கிரம் போறாங்க. காசு கொடுக்க முடியாம கியூல நிக்கிறவன் எந்த நம்பிக்கையில சார் நிக்கிறான்? என்கிட்ட காசு இல்ல, ரங்கநாதரை பார்க்க முடியாதுன்னு அவன் ஒத்துனாது திரும்பி போறானா சார்? ஏன் நிக்கிறான் அவன்? காசு கொடுத்தவர்கள் ரங்கநாதரை பக்கத்தில் பார்க்கலாம், காசு கொடுக்காதவர்களை ரங்கநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரே நம்பிக்கையில தானே சார் அவன் போறான். அவன் என்ன மதிப்பீடுகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள்? நீங்கள் கண்ணதாசன் காசு வாங்கிட்டு தானே கவிதை எழுதினாருன்னு சொல்றீங்க. எத்தனை கவிஞர்கள் வறுமையிலே உழன்று கொண்டு தமிழ் தாய்க்கு சேவை செய்திருக்கிறார்கள். பாரதிக்கு அடுத்த வேளை சோறு இல்லைங்க, அவன் எழுதலையா? அவன் கவிஞன் கவிதை எப்போ வரும் தெரியுமா? வறுமையிலே இருக்கிற புலவனுக்கு தான் கவிதை பிரவாகமாக கொட்டும். அவர் வந்து
நானே இப்பதாங்க இந்த டிமானிட்டைசேஷன் தொல்லை முடிஞ்சு கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கு. இங்க வந்து ஞாபகப்படுத்திட்டாரு. அவங்க பேங்க்குக்கு ஒரு பார்ட்டி வந்த கதை, அதுக்கு வந்து அது தம் இம்ப்ரெஷன் வச்ச கதை. ஆனா பாத்தீங்களா, சில பேர் என்னதான் புத்திசாலித்தனமா பேசினாலும் அவங்க மனசுல இருக்கிறது தான் வெளியில வரும். கவனிச்சிங்களா நீங்க? ஒரு 500 ரூபாய் இருந்தா, தம்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு ஒரு கஸ்டமர் சொல்றாரு. ராஜா சார் பேங்க், ஒரு பேங்க் அபிஷியல் அந்த ஆளை எப்படி பார்த்துக்கணும்? அக்கௌண்ட் நம்பர் 22345 போய் லைன்ல நில்லு அப்படித்தானே சொல்லணும். ஆனா ஒரு முதியவர் வருத்தப்படுறாருன்னு சொல்லி கியூபா பைபாஸ் பண்ண வச்சு அவருக்கான காசை ராஜா சார் கொடுத்தாரு. அது அவர் மனசுல இருக்கிற பாசம் இல்லையா? அது மாட்டிக்கிட்டாரு சார். பாசம் காட்டுவது என்பது மனித மனத்தினுடைய இயல்பு. எப்படி நீங்க அதை மூடி மறைக்க போறீங்க? நீங்க பணம் தேவையில்லை என்பதே கிடையாது. இந்த அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏமா நாங்களாம் குடிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பெரிய ஆராய்ச்சி! ஐன்ஸ்டீன் நியூட்டன் வந்து பிச்சை வாங்கணும். நாங்கெல்லாம் எங்க ட்ரெஸ் துவைக்கிறது இல்லையா, நாங்கெல்லாம் குளிக்கிறது இல்லையா? உங்க அணியில ஒருத்தர் உட்காந்துருக்காருல உங்களுக்கு பக்கத்துல, நாங்க 3 பேரும் அந்த அணியில உபன்யாசம் பண்ணவங்க ராஜா சார் சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேரும் அது உபன்யாசம் தான் பண்ணார். இவர் டான்ஸே ஆடி இருக்காரு. ஆடாது அசங்காது பாடல்ல அந்த பிள்ளைக்கு பதிலா இவரை சேர்த்திருக்கணும். நீங்க இந்த காசு பணம் துட் அப்படியே கானா பாலாவை பாக்குற மாதிரி இல்ல. நமக்கு கண்ணை உருட்டுறாரு, கையை ஆட்டுறாரு, ஒரு நடன கச்சேரியை நடத்திருக்காரு ஃப்ரெட்ரிக். இந்த அவருக்கு அவர் பேர் தெரியலையே, இளங்குமரன். கட்டசி மட்டும் என்ன பேசினார்னு விளங்குங்க. கட்டசி மட்டும் நானும் அவர் பேச வந்ததுல இருந்து நோட்டை எடுத்து பேனா வச்சுட்டு இருக்கேன். ஒண்ணுமே எழுதல. என்ன பேசினான்னு இறுதி மட்டும் எனக்கு புரியல. கடைசியில ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த அம்மா ஆனி வந்து அவங்க வீட்டுல சபீனா டப்பால பணம் வச்சிருக்கிறது இவர் எப்படியோ மோபம் பிடிச்சிருக்காருன்னு புரிஞ்சு. சரி, எனக்கு ஒண்ணு தெரியல சார். நானும் பேங்க்ல இருக்கேன், ராஜா சார் பேங்க்ல இருக்கேன். ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தா நாங்க அவரை தான் எல்லா டீட்டெயில்ஸும் எழுத சொல்லுவோம். அவர் மொபைல் நம்பர் அவர் தான் போடணும். கடைசியில அவர் தான் கையெழுத்து போடணும். இவரு மொபைல் நம்பர் போட வேண்டிய இடத்துல அவர் மனைவியோட மொபைல் நம்பர் இவர் போட்டிருக்காரு. அப்ப அலர்ட்லாம் அவங்களுக்கு தானே போகும். ஏன் நான் செலவழிச்சோம் அவங்களுக்கு அலர்ட் போதாதுன்னு மாய மந்திரத்துல போட்டு நீங்க தான் அவங்க நம்பரை கொடுத்துருக்கீங்க. பேங்க் அக்கவுண்ட்ல கொடுத்தது தன்னுடைய நம்பரா மனைவியினுடைய நம்பரான்னு தெரியாம கோயா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பட்டிமன்றத்துல பேச வந்த. அவ்வளவு பாசத்துல இருந்திருக்காருமா. காமராஜரை பத்தி ராஜா சார் சொன்னாரு. அப்ப முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதை சொன்னார். காமராஜரை தெருவில் போற போது, ரோட்ல கார்ல போற போது 2 பிள்ளைகள் வந்து மத்தியான சாப்பாடு நீயா போடுவ என்று கேட்டார்கள். இது சரித்திரத்தில் இடம்பெற்ற சம்பவம். இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது நடக்க முடியுமா? ஒரு அனிதாவினுடைய மரணத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கல்லூரி மாணவர்கள் நினைக்கிற போது 4 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடக்கூடாது என்றுதான் இன்றைய அரசியல்வாதிகளால் சொல்ல முடிகிறது. ஆனால் நேற்றைக்கு இருந்த ஒரு அரசியல்வாதி ஆடி மேய்க்கிற ஒருவனுக்கு சாப்பாடு போட்டாலாவது அவன் படிக்க வருவானா என்று யோசித்திருக்கிறார் என்றால் இந்த தமிழ் சமுதாயத்தின் மீது அந்த மனிதன் வைத்த பாசம் காரணம் யாருக்கு? எப்படி அந்த ஒரு அரசியல்வாதியை காலங்கள் கடந்து நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் இறந்து போன போது சட்ட பாக்கெட்ல 60 ரூபாய் தானே இருந்தது. ஏன் இன்னமும் ஞாபகத்துல இருக்காரு? எத்தனையோ கொடை பணக்காரர்களுடைய பெயரெல்லாம் மறந்து விட்டோமே, காமராஜருடைய பேரை ஏன் மறக்க முடியல? இந்த மண்ணின் மீது பாசம் வச்சு தொலைச்சிட்டாரு அந்த ஆளு. அவ்வளவுதான் விஷயம். பணம் எதையெல்லாம் செய்யும் என்று இவர்கள் பட்டியல் போட்டார்கள். எதையுமே நாங்கள் மறுக்க போவதில்லை. பணம் எல்லாவற்றையும் செய்யும். பணத்துக்கான சக்தி மகத்தானது, நாங்க மறுக்கவே இல்லை. ஆனால் பணத்துக்கான மகத்தான சக்தி என்ன செஞ்சிட்டு இருக்குனாக்க, எதையும் இந்த உலகத்தில் வாங்க முடியும் என்கின்ற பொய்யான நம்பிக்கையை இந்த சமூகத்தில் விதைக்கிறது பணம். அதனாலதான் சொல்றோம், அதை மாற்றுங்கள். பாசத்தின் மீது நம்பிக்கை வைக்க நம்முடைய குழந்தைகளை பயிற்றுவீங்க. இன்றைக்கு அதுதான் தேவைன்னு சொல்றோம். பணம் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் 4 பேர் சொல்றாங்க. நான் கேட்கிறேன். அவங்களே சொல்றாங்க என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, என்கிட்ட இவர் சொல்லி இன்கம் டாக்ஸ் ரேட் வந்துடும் போல.
நல்ல மனசு 4 பேருக்கு. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நிறைய பணம் இருக்கு என்கிட்ட, எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் சார், என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன். எனக்கு ஒண்ணே ஒன்று வேணும், நீங்க வாங்கி கொடுங்க. ஒண்ணே ஒன்று வேணும். எங்க அப்பா இறந்து போய் 3 வருஷம் ஆகுது. அவர் எப்ப பாரு ஒரே டிஷர்ட் தான் போடுவார். நாங்களும் திட்டுவோம், ஏப்பா எப்ப பாரு இதே டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு திட்டுவோம். ஆனா அதுதான் ரொம்ப பிடிக்கும், அதே தான் போட்டுட்டு இருப்பாரு. அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த டிஷர்ட்டை நான் எடுத்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுல அப்பாவினுடைய வாசனை இருந்தது. இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சா, அந்த கவரை பிரிச்சு பார்த்தா அந்த வாசனை இல்ல சார். இப்போ அது கம்மி ஆயிடுச்சு. நான் எல்லா படத்தையும் தரேன், எனக்கு அந்த வாசனை வேணும், எனக்கு வேணும். கிடைக்காது சார், பணத்தினால எல்லாத்தையும் வாங்க முடியாது. நீங்க எல்லாரும் இங்க சலாலாக்கு வந்திருக்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க. ஓமானி ரியோல்ஸ் சோ பவர்ஃபுல், நல்லா இருக்கு. டாலரினுடைய சத்தம் இனிமையா இருக்கு. ரியாலினுடைய அந்த கரன்சியினுடைய சுரசுரப்பு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் இந்தியாவில இருந்து கிளம்பி வந்த நாளை நீங்க யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி வந்த நாளை நீங்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. நீங்களாம் கிளம்பி வந்த நாள் எனக்கு தெரியாது, சக்கரவேல் கிளம்பி வந்த நாள் எனக்கு தெரியும். சக்கரவேல் ஏர்போர்ட்ல நான் இன்னைக்கு பார்த்தேன். என்னுடைய நண்பன், என் கூட படிச்சவர், அவர் முதலாக வெளிநாட்டுக்கு கிளம்பி வந்த நாள்ல அவர் ஏர்போர்ட்ல நான் பார்த்தேன். கலங்கி நின்ற அவருடைய முகம், கண்ணீர் சிந்திய அவருடைய மனைவியினுடைய அந்த நடுங்குகிற அந்த குரல். அப்ப அவருடைய குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு 2 வயசு. அது என்ன நடக்குதுன்னே புரியாம அப்பா எங்கேயோ கிளம்புறாருன்னு பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தையை பிரிய முடியாமல் பிரிந்து அந்த கையை விலக்கிக்கிட்டு கடைசியில சக்கரவர்த்தி முதல்ல வெளிநாடு போறாரா, சூட்டு கோட்லாம் போட்டு அம்மா நெத்தியில பெரிய திருநீர் வச்சிருக்கு அவருக்கு. அந்த திருநீரோடு அந்த குழந்தையினுடைய கையை விட முடியாமல் ஏர்போர்ட்டுக்குள்ள, அழக்கூடாது, ஆண் அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க இல்ல இந்த நாசமா போற சமூகத்துல, அழக்கூடாது. அழாம வந்த அந்த சக்கரவேலனுடைய அந்த உருவம், அந்த பிம்பம் இன்னமும் நினைவிருக்கிறது. நீங்க அத்தனை பேரும் கிளம்பி வருகிற போது ஏர்போர்ட்டில் உதிர்ந்த கண்ணீர் துளிகள் இன்னமும் காயாமல் தான் இருக்கிறது. பணம் வேணும், அதுக்கு தான் வந்தீங்க, நாங்க மறுக்கல அத. ஆனா எவ்வளவு எழுத்துட்டு வந்திருக்கீங்க. நெருங்கிய சொந்தம் ஒன்று இருக்கிறது, ஒரு திருமணம், போக முடியல. மனசு அந்த நாளில் இங்கே பதைக்கிறது, துடிக்கிறது, இருக்கா இல்லையா? காசோட போய் நீங்க லூலுக்கு போகாம ஊருக்கு திரும்பி போயிட முடியுமான்னு ராஜா சார் கேக்குறாரு. இப்பெல்லாம் லூலுல நீங்க வாங்கிட்டு போற பொருளை ஊருக்கு கொண்டு போகாதீங்க, யாருமே தீர்த்த மாட்டாங்க. எங்க ஊர்லயே எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி நீங்க ஏமாந்தப்போ அப்படியோ சாக்லேட்டா பர்ஃபியூமா நாங்களும் லூஸ் மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப எங்க பிள்ளைங்களே எங்கிட்ட சொல்லுது, அதெல்லாமா அமேசான்ல ஆர்டர் பண்ண $1 எங்க பிள்ளை சொல்லுது. அதனால இனிமேல் லூலுக்குலாம் நீங்க வந்து வாங்காதீங்க எதையும், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆனா லூலுல எல்லாம் நிறைய வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கீங்களேன், 2 பெரிய பொட்டியோட தான் ஊருக்கு வரீங்க. வந்திருக்கீங்க, அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, அந்த சொந்தக்காரங்க, இந்த சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. சில பேர் ஆர்வமா வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா என்ன கிஃப்ட் நீங்க வாங்கிட்டு வந்தாலும், அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல என் கையால வந்து சாப்பிடுறான்னு ஒரு உயிர் சொல்லுது பாருங்க, அந்த உயிருக்காக தானே நீங்க போறீங்க. ஒருவேளை அந்த உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன இந்தியா, தாய் இல்லாத போது தாய் நாட்டுக்கே மதிப்பு கிடையாதுங்க. அந்த பாசம் இருக்கிறது, அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னா, இவ்வளவு தொலைவுக்கு இருந்து நீங்க பேசுறீங்க. எவ்வளவு தூரம் இங்க ஓமான் இந்தியாவில இருந்து எவ்வளவு தூரம்? 2000 மைல்ஸ். முதல் வார்த்தை தான் போன்ல பேசுறீங்க, ஹலோ அம்மா, அவ்வளவுதான் சொல்றீங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் கேக்குது, என்னடா சளி பிடிச்சிருக்க, தூங்கலையா நேத்திக்கு, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? எப்படி 2 இதயமும் ஒரே பீட்ல எப்படி துடிக்க முடியும்? 55 டிகிரியில வெப்பத்துல வேலை செய்கிற எங்கள் அரபு நாட்டு சகோதரர்களுடைய வாழ்க்கையை ஐயா போய் பார்த்திருக்கிறார். எங்களால மறக்க முடியாது. முதல் முறை நாங்கள் தோஹாவுக்கு வந்த காட்சி. எல்லாம் பேசியாச்சு, ஊருக்கு திரும்பி போறோம், ஏர்போர்ட்ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் கேட் க்ளோஸ் பண்ண போற நேரத்துல அங்க தரையை தொடச்சிட்டு இருந்த ஒரு சகோதரர் ஐயாவை பார்த்துட்டு அலைய கொலைய ஓடி வந்தார். அவர் வசதி எல்லாம் கிடையாது. எவ்வளவு ஊர்ல வந்து எவ்வளவு கடன் இருந்தா இங்க வந்து தோஹா ஏர்போர்ட்ல தரையை கிளீன் பண்ணிட்டு இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் ஐயாவை பார்த்து ஓடி வந்தார். ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா, இதோ வந்துடுறேன். கேட் க்ளோஸ் பண்ண போறாங்க சார், டைம் ஆச்சுன்னு நான் சொல்றேன், இது வந்துடுறேன்ட்டு எங்கேயோ போனாரு. அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் திரட்டி ஒரு சின்ன பேரிச்சம்பழ டப்பா வாங்கி வந்து ஐயாட்ட கொடுத்தாரு. இந்த காட்சியை நான் இன்னும் மறக்கல, 10 வருஷம் இருக்கும்.
என்ன சொன்னாரு தெரியுமா? ஐயா இதை எடுத்துப்பாங்க ஐயா ஊருக்கு, எங்க ஐயாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கியான்னு சொன்னாரு. நம் மனசுல இருக்கிற பாசம் இருக்கு பாருங்க, அதுதான் பணம் சம்பாதிப்பதற்கே ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒருத்தருமே இல்ல பாசம் காட்டுறதுக்கு, எந்த பயலும் கிடையாது. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, பொண்ணு கிடையாது. உங்களால் இதே வேகத்தோடு பணம் சம்பாதிக்க முடியுமா என்று மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. யாரும் கிடையாது, செய்யறதுக்கே எதுவும் கிடையாது. எனக்கே நான் ட்ரெஸ் வாங்கிக்கலாம், எனக்கே நான் நகை வாங்கிக்கலாம், எனக்கே நான் வீடு கட்டிக்கலாம், ஒரு ஜனம் கிடையாது. இதே வேகத்தோடு நாம் பணம் சம்பாதிப்போமா என்றால் ஒரே பதில் தான், இல்லை இல்லை இல்லை. தாய்லாந்துல மிகப்பெரிய பணக்காரர், தாய்லாந்துலயே the richest man, அவருடைய மகன் 21 வயசான இளைஞன் இன்னைக்கு துறவி ஆயிட்டான். இது செய்தி. இது he is going to be the next emperor of that entire business holdings. ஆனா எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு துறவி ஆயிட்டான். இன்னைக்கு பணம் என்பது ஒரு நாளும் மனசுக்குள்ளே நாம் தேடுகின்ற ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, அதெல்லாம் கூட இல்ல, நிம்மதியை, நிறைவை தரவே தராது. அதை தருவதற்கான ஒரே சாதனம் பாசம் மாத்திரம்தான். எனக்காக ஒரு நெஞ்சம் எங்கேயோ துடித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அது கவலைப்படும், எனக்கு மனசு சரியில்லைன்னா அது எனக்கு ஆறுதல் சொல்லும், எனக்கு வெற்றி வந்தா அது ஏறி ஏறி குதிக்கும், எனக்கு தோல்வி வந்தா போனா போறது, நாளைக்கு நீதான் ஜெயிக்க போறன்னு என்னோடு எழுந்து தெம்பாக என்னிடம் பேசும். இப்படி ஒரு உயிர் எங்கேயோ இருக்கிறது என்பதால் தான் நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு உயிர் கூட இல்ல. கண்ண மூடி யோசிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒருத்தருக்கும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு பேர் ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு 2 பேர், ஒருத்தருக்கு 10 பேர், ஒருத்தருக்கு 20 பேர். யாருக்கு மிக அதிகம் பேர் இருக்கிறீர்களோ நீங்கள் தான் அனில் அம்பானியை விட, முகேஷ் அம்பானியை விட மகத்தான பணக்காரர். முகேஷ் அம்பானி என்னோட ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் பார்த்தா வாட்ஸ்அப்ல முகேஷ் அம்பானி என்னுடைய மகன் கிட்டத்தட்ட 140 கிலோ வெயிட் இருந்த ஆளு ஒரு பர்டிகுலர் டயட்டை எடுத்து 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 மிக மெலிந்திருக்கிறார். எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்கன்னா ரொம்ப பருமன் ஆயிட்டான் அந்த பையன், சின்ன பையன். அவன் ரொம்ப மெலிஞ்சிட்டான். நம்ம எல்லாருமே நம்ம ஊர்ல இளைஞர்கள்லாம் ஜாலியா என்ன பேசிப்பீங்க? பிறந்தா முகேஷ் அம்பானியோட பையனா பிறக்கணும்டா, அட்லீஸ்ட் அவருக்கு மாப்பிள்ளையாவது போகணும்டா, இப்படிதான் நம்ம பேசிப்போம். முகேஷ் அம்பானியோட மகன், ஒரே வாரிசு, அவனை இன்டர்வியூ பண்றாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வத்தை அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுத்திருக்காரு, அவங்க தாத்தா அவனுக்கு கொடுத்திருக்காரு. Who is the person that you always want to remember என்று கேட்கிற போது அந்த பையன் சொல்றான், my mom என்று சொல்லுகிறார். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்க அம்மாவை தானே சொல்லுவாங்க, அப்பாவை சொல்லல. இந்த மாபெரும் செல்வ சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகி இருக்கிற அப்பாவை விட்டு விட்டு அந்த நேரத்தில் அம்மாவை சொன்னான். ஏன் அம்மாவை சொல்ற என்று கேட்ட போது, எங்க my mother was always very lean. ஏன்னா அவங்க ரொம்ப தின்னாதான் இருப்பாங்க. ஆனா மகன் டயட் இருக்கான்றதுனால அந்த 1.5 வருஷமும் அவ்வளவு பணக்கார பொம்பளை, அதுவும் மகன் சாப்பிடுகிற அந்த இலையும் தழையும் சாப்பிட்டு 1.5 வருஷம் அந்த பெண்ணும் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்திருக்கு. யார் அது? முகேஷ் அம்பானியினுடைய மனைவி. அவங்க நினைச்சா அமெரிக்கால இருந்து சாப்பாடு வர வச்சு பாம்பேல உட்காந்து சாப்பிடலாம். ஆனா 1.5 வருஷம் மகன் டயட் இருக்கானேன்னு தான் சாப்பிடாம இருந்த தாயை கண்ணீரோடு ஒரு மகன் நினைக்கின்றான். செல்வத்தின் உச்சத்தில் இருக்கிற அந்த மகனிலிருந்து ஆரம்பித்து செல்வமே இல்லாமல் நம்முடைய சென்னை வீதிகளில், தமிழ்நாட்டினுடைய வீதிகளில், தரைகளிலே இருக்கிற ஏழை பிள்ளைகள் வரைக்கும் வாழ்க்கையோடு அவர்களை இணைப்பது ஒரே ஒரு விஷயம்தான், அவர்கள் மீது பாசம் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு உயிர். அந்த உயிருக்காகத்தான் நம்முடைய இதயங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. பணம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எது தேவை என்றால் நான் சொல்லுவேன் பணம் அல்ல. ஏனென்றால் பணம் தேவை 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 இந்த மாதிரி 4 பேர் பேசி பேசி பேசிதான் எல்லாத்தையும் பணத்தால வாங்க முடியும் என்று நினைக்கிற இளம் தலைமுறை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பணத்தால் எதையும் வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியாது, ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, நிறைவை வாங்க முடியாது. பணம் வசதிகளை கொடுக்கும், ஆனால் அதை துரத்தி போகிற வாழ்க்கையை விட கொடுமையான வாழ்க்கை எதுவும் கிடையாது என்று எப்போது சொல்லுகிறோமோ அப்போதுதான் நல்ல சமூகம் நாளைக்கு எழுந்து நிற்க முடியும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற வாழ்க்கையை பத்தி ஃப்ரெட்ரிக் சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், சிரியால நடந்துட்டு இருக்கிறது. ஒரு புகைப்படம் நம் கண்களை கவர்ந்தது. மொசூல் நகரத்திலிருந்து கூட்ட கூட்டமாக, கொத்து கொத்தாக, அடிமைகள் போல மக்கள் வெளியே போகிறார்கள். நடக்கவே முடியாத தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு ஒரு 7 வயசு பையன் நடந்தானே, அந்த படத்தை பார்த்து நாம் ஏன் அழுதோம்? நமக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஊரை விட்டு
போறான், வெடிகுண்டு வெடிக்குது, சாப்பாடு கிடையாது, என் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடாமல் நடக்க முடியாத தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு ஓடினானே, அவன் ஒருவன் தான் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை எனக்குள் கொடுக்கின்றான். இந்த பாசம் இருக்கிற வரை இந்த உலகத்தில் அறம் வாழும், தர்மங்கள் நிற்கும். மானுடம் மேன்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் பணத்தை முன்னே வைக்காதீர்கள், பாசத்தை முன்னே வையுங்கள். நாகர்கோயில்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. மக்களே, உங்களுக்கு தெரியும், எந்த விதத்திலும் மானுடம் மேலே 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 போக வேண்டும் என்று சொன்னால் அது காலங்கள் தோறும் பணத்தால் வந்த மேன்மை அல்ல, மனிதனின் மனத்துக்குள்ளே துடிக்கின்ற பாசத்தால் வந்த மேன்மை. நன்றி, வணக்கம்.